ஒரு நாள் காட்டுல வானிலை ரொம்ப சுகமா இருந்துச்சு. மிதமான வெயில், குளிர்ந்த காற்று. அந்த நேரத்துல காட்டு ராஜா ஷேர் சிங் பெரிய பாறை மேல படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் திடீர்னு காலு ஓநாய் மூச்சு வாங்கியபடி ஓடி வந்து, மகாராஜா மகாராஜா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா காலு, ஏன் இப்படி பதற? மகாராஜா, ரேஷன் வைக்கிற அந்த குகையிலிருந்து ரேஷன் எல்லாம் திருட்டு போயிருக்கு. நீங்க இங்க சும்மா ஓய்வெடுத்துட்டு இருக்கீங்களே. என்ன சொல்ற? ரேஷன் குகையில திருட்டா? அங்க நான் நம்பிக்கையோட காவலாளி வச்சிருந்தேனே, அவன் எங்க? வாங்க மகாராஜா, நீங்களே நேர்ல பார்த்தா எல்லாம் புரியும். உடனே ஷேர் சிங்கும் காலு ஓனாயும் ரேஷன் குகை பக்கம் போடாங்க. ஏய் கழுத, இது என்ன நிலைமை? உன்னை நம்பிதானே இந்த குகைக்கு காவலாளியா போட்டேன். உன் கண் முன்னாடி இப்படி திருட்டு எப்படி நடந்துச்சு? மகாராஜா, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் முழு பொறுப்போட தான் காவல் பார்த்தேன். ஆனா எப்படியோ தெரியல, ஒரு நிமிஷம் கண் மூடின, தூக்கம் வந்துடுச்சு போல. ச்சீ, உன்னை இங்க காவலாளியா போட்டதே என் தவறு. சரி, என்னென்ன திருட்டு போயிருக்கு சொல்லு. மகாராஜா, 3 மூட்டை அரிசி, 1 மூட்டை பருப்பு, மாமிசமும் திருட்டு போயிருக்கு. சரி, இந்த விஷயம் முழு காட்டுக்கும் தெரியணும். எல்லா மிருகங்களும் தங்களோட வீட்டை சரியா காவல் பாத்துக்க சொல்லுங்க. காட்டுல ஒரு பெரிய திருடன் வந்துட்டான். ஷேர் சிங் சொன்னதால முழு காட்டிலும் அறிவிப்பு போடப்பட்டது. இரவு ரொம்ப நேரமாச்சு. எல்லா மிருகங்களும் தங்களோட வீடு முன்னாடி பயங்கலந்த கவனத்தோட காவல் பாத்துட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படி தூக்கம் வந்துச்சு? இத்தனை வருஷமா இங்க காவல் பாத்திருக்கேன், ஒரு நாளும் தூங்கல. ஆனா நேத்து மட்டும் ஏன் இப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கு கண்டிப்பா தூங்கக்கூடாது, இல்லனா ஷேர் சிங் மறுபடியும் கோவப்படுவார். அழகான நிலாவொளி, குளிர்ந்த காற்று, அந்த அமைதியான சூழ்நிலையில கழுதையின் கண்கள் தானா மூடிக்கிச்சு. சிறிது நேரத்துல கழுதை மறுபடியும் தூங்கிட்டது. அடுத்த நாள் காலை ஷேர் சிங் காட்டு ராஜா ரேஷன் குகை பக்கம் நடந்து வந்தார். குகை அருகே வந்ததும் அவர் பார்த்த காட்சி அவரை கொதிக்க வைத்தது. கழுதை குகை முன்னாடியே அழகா தூங்கிக்கிட்டு இருந்தது. ஏய் கழுத, இது என்ன செய்யற? இன்னும் எப்படி தூங்கிக்கிட்டு இருக்க முடியும் உன்னால? ஷேர் சிங், என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. எப்படியோ தெரியல, கண் மூடிடுச்சு. இன்னைக்கு தூங்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் நானே தீ மூட்டி உட்கார்ந்தேன், தூக்கம் வராம இருக்கணும்னு. ஆனா இருந்தாலும் எப்படி தூங்கிட்டேன்னு எனக்கே தெரியல. போதும், உள்ள வா. உன் அலட்சியத்தால மறுபடியும் ஏதாவது திருட்டு நடந்துச்சான்னு நான் நேர்ல பார்க்கணும். ஷேர் சிங் குகைக்குள்ள போனதும் அவர் அதிர்ச்சில உறைந்தே போயிட்டார். குகையிலிருந்து மறுபடியும் 3 மூட்டை அரிசி, பருப்பு, உலர்ந்த விதைகளும் முழுசா காணாம போயிருந்தது. கழுத, இத பாரு, உன் காரணமாதான் மறுபடியும் திருட்டு நடந்திருக்குது. ரேஷன் எல்லாம் காணாம போயிருக்கு. இப்ப இதுக்கு பொறுப்பு யார் எடுப்பது? ஷேர் சிங், நான் உண்மையா சொல்றேன். எனக்கு தூங்கணும்னு ஆசையே இல்ல. நான் சரியாகத்தான் காவல் பார்த்தேன், ஆனா திடீர்னு கண் மூடிடுச்சு. எனக்கு உன் சாக்கு போக்கெல்லாம் பிடிக்கல. மறுபடியும் உன் அலட்சியம்தான் திருடனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. அதனால இப்போ இந்த நிமிஷத்திலிருந்தே நீ இந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறாய். இனிமே இந்த குகைக்கு காலு ஓனாயும் அவன் சகோதரர்களும் காவல் பார்ப்பாங்க. இத கேட்டதும் கழுதையின் தலை குனிஞ்சிச்சு. மனசு கனமா அவமானத்தோட அந்த இடத்தை விட்டு மெதுவா நடந்து போயிட்டது. நான் இவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேனேன்னு நினைச்சு அவனுக்கே அவன் மேல வெக்கம் வந்துச்சு. அடுத்த நாள் இந்த விஷயம் தீ மாதிரி முழு காட்டுலயும் பரவிச்சு. ரேஷன் குகையில மறுபடியும் திருட்டு. ஐயோ, மழைக்காலம் வரப்போற நேரத்துல ரேஷன் குறைஞ்சா என்ன பண்ணறது? ஆமா, இந்த திருடன் இப்படி தொடர்ச்சியா திருட்டு பண்ணினா காட்டுல பெரிய பிரச்சனையாயிடும். நான் என் வீட்லயும் என் மனைவியும் நிறைய உணவு சேமிச்சு வச்சிருக்கோம். திருடன்னு கேள்விப்பட்டதிலிருந்து அவ சமையலறைய ஒரு நிமிஷம் கூட விட்டு போகல. சத்தம் குறைச்சு பேசு, எங்கே அந்த திருடன் கேட்டு விட போறானோ? ஷேர் சிங் என்ன சொன்னார்? எல்லாரும் தங்களோட வீட்டை சரியா காவல் பாருங்கன்னு தானே. திருடனுக்கு சின்ன வாய்ப்பும் தரக்கூடாது. வாங்க, நாம கிளம்பலாம். கழுத மாதிரி ஆளு காவலாளியா இருந்தா இப்படிதான் ஆகும். ஒரு தடவை அந்த சாப்பாடு திருட்டு பண்ணிய சப்பக்கட்டு ஆட்டைய பிடிச்சதுக்காக அவனுக்கு இவ்ளோ பெரிய பதவி கொடுத்தாங்க. அதே நேரத்துல காலு ஓனாயும் அவன் சகோதரங்களும் முழு நேர்மையோட ரேஷன் குகைக்கு காவல் பாத்துட்டு இருந்தாங்க. எல்லாம் சரியா இருக்குன்னு பாத்துட்டு ஷேர் சிங் சின்ன ஓய்வெடுக்க உட்கார்ந்தாரு. அப்போ திடீர்னு யானை மூச்சு வாங்கியபடி ஓடி வந்து ஷேர் சிங்க்கு முன்னாடி நின்னது. என்ன யானை,
ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வர? எல்லாம் சரிதானே? இல்ல ஷேர்சிங், நேத்து ராத்திரி என் வீட்டுல திருட்டு நடந்துடுச்சு. நான் சேமிச்சு வச்ச கோதுமை எல்லாத்தையும் திருடன் தூக்கிட்டு போயிட்டான். நீங்க ஏதாவது பண்ண மாட்டீங்களா? நான் முழு முயற்சி எடுத்துதான் இருக்கேன். ஆனா அந்த திருடன் ஒரு சாட்சியும் விடாம ரொம்ப புத்திசாலித்தனமா திருட்டு பண்றான். அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த நேரத்துல கழுதையும் மெதுவா அங்க வந்து நின்னுது. ஷேர்சிங், என்ன நம்புங்க, நான் அந்த திருடனை கண்டிப்பா பிடிச்சு தரேன். ஒரு தடவை மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் உங்களுக்கு ஒரு குறையும் வரவிட மாட்டேன். இல்ல, நீ என் நம்பிக்கையை 2 முறை உடைச்சிட்ட. உன்னாலதான் ரேஷன் குகையில 2 தடவை அரிசியும் பருப்பும் திருட்டு போச்சு. இன்னும் நம்ம காடு அவமானப்படணும்னு நான் விரும்பல. அப்போ திடீர்னு எருமை கூட அங்க வந்து சேர்ந்தது. ஷேர்சிங், என் வீட்லயும் திருட்டு. என் சமையல் அறையில இருந்த ரேஷன் எல்லாம் காணாம போயிடுச்சு. நீங்க சீக்கிரம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். காடு முழுக்க ஒரே குழப்பம். இப்போதே நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த திருடன் முழு காட்டையும் நாசம் பண்ணிடுவான் என்று எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஷேர்சிங், என்ன கடைசி தடவையாவது நம்புங்க. இந்த திருட்டைய மரியாதைக்கே பெரிய களங்கமா ஆகிடுச்சு. எல்லா மிருகங்களும் என்ன சோம்பேறின்னு சொல்றாங்க. நான் அந்த திருடனை சீக்கிரமே உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். சரி, எனக்கும் வேற வழியே இல்ல. கழுத, இன்னொரு தடவை உன்னை நம்பி அந்த திருடனை பிடிக்க உனக்கு உத்தரவு தர்றேன். நல்லா தயாராகு. நன்றி ஷேர்சிங், இந்த தடவை அவன் தப்பிக்கவே முடியாது. பிறகு கழுதை சுற்றியிருந்த புதர்களை கவனமா பார்த்தது. அப்போதான் சில விதை தோள்கள் கண்ணுல பட்டுச்சு. ஓஹோ, குறைஞ்சபட்சம் ஏதாவது சின்ன தடயம் கிடைச்சிருக்கு. ஆனா இது எந்த விதை? இத பற்றி தெரிஞ்ச ஒருத்தனை கேட்டாதான் சரி. உடனே கழுதை கரடியை தேடி போச்சு. அவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் விளக்கமா சொன்னது. கரடி அந்த விதைகளை கையில எடுத்து நல்லா பார்த்து, இதெல்லாம் சாதாரண விதை இல்ல. இது ஒரு குறிப்பிட்ட வகை உலர்ந்த விதை. இதை எல்லா மிருகங்களும் சாப்பிட மாட்டாங்க. இந்த வார்த்தை கேட்டதும் கழுதை அதிர்ந்து போச்சு. அப்படியா? அப்போ இந்த திருட்டுக்கு பின்னால இந்த விதைதான் காரணமா? சரி, இப்போ பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னு. முதல்ல ஓநாய் சகோதரர்களை சந்திக்க போகலாம். வாங்க என்னோட சேர்ந்து. கழுதை ஓநாய் சகோதரர்களிடம் போய், ஓநாய் சகோதரர்களே, திருடனை பிடிக்க உங்க உதவி வேணும். நீங்க உதவி செய்வீங்களா? கண்டிப்பா. என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரு விதமான துர்நாற்றம் அல்லது சடுகுடு வாசனை எங்கிருந்து வருது கண்டுபிடிங்க. அந்த வாசனை ஒரு வீட்டிலிருந்தே வரணும். கண்டுபிடிச்சா உடனே சொல்லுங்க. கழுதை சொன்னபடியே 3 ஓநாய்களும் 3 திசைகளில் தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஓநாய்க்கு ரொம்ப விசித்திரமான சடுகுடு வாசனை மூக்கில் பட்டுச்சு. அந்த வாசனையை பின்தொடர்ந்துகிட்டே போனவன் ஒரு வீட்டின் முன் நின்னான். இங்கதான் ஏதோ இருக்க. இப்ப உடனே கழுதையும் ஷேர்சிங்கையும் கூப்பிடணும். ஓநாய் ஓடிப்போய் ஷேர்சிங்கையும் கழுதையும் அந்த வீட்டுக்கு அழைச்சு வந்தான். அதே நேரத்துல மற்ற ஓநாய் சகோதரர்களும் அதே வாசனையை மூக்கில் பிடிச்சுக்கிட்டு அங்க வந்துட்டாங்க. ஏ, இது யாரு வீடு? மகாராஜா, இது பில்லு கொரில்லாவின் வீடு. அப்படியா? சரி, அவனை இப்போதே வெளியே கூப்பிடலாம். ஏய் பில்லு கொரில்லா, உடனே வெளியே வா. அந்த சத்தம் கேட்டதும் கொரில்லா மெதுவா வெளியே வந்தான். முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சுது. சொல்லுங்க மகாராஜா, என்ன விஷயம்? எல்லாரும் ஏன் இங்க வந்திருக்கீங்க? நாங்க ஒரு விசித்திரமான துர்நாற்றத்தை பின்தொடர்ந்துகிட்டே வந்தோம். அந்த வாசனை உன் வீட்டிலிருந்தே வருது. இனி கேள்வி எதுவும் வேண்டாம். உண்மையான திருடன் நீதான். ஓநாய் சகோதரர்களே, இவன் வீட்டுக்குள்ள போய் திருட்டு சாமான்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வாங்க. இல்ல இல்ல, நான் திருடவே இல்ல. உங்களுக்கு ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கும். நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆனா ஓநாய்கள் எவையும் கேட்கல. நேரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சோதனை போட்டாங்க. சில நிமிஷத்துல அரிசி, பருப்பு, விதைகள், உணவு பொட்டலங்கள் அனைத்தையும் எடுத்துக்கிட்டு ஷேர்சிங் முன்னாடி வச்சாங்க. பில்லு, நீ திருடன் இல்லன்னு சொன்ன. அப்போ இதெல்லாம் என்ன? மன்னிச்சிடுங்க ஷேர்சிங், நான் இத திட்டமிட்டு செய்யல. எனக்கு பெரிய கட்டாயம் இருந்தது. என்னோட குடும்பம் ரொம்ப பெரியது. அவங்களுக்காக உணவு ஏற்பாடு பண்ண எப்போதுமே கஷ்டம். முன்னாடியே சேமிச்சு வைப்பேன். ஆனா இந்த தடவை எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. மேலும் மழைக்காலம் வரப்போறது. நான் ஏதாவது சீக்கிரம் செய்யலனா என் மனைவியும் என் குழந்தைகளும் பசிச்சு போயிடுவாங்க. அப்படியா?
அதனால தான் திருட்டு செய்ய தீர்மானிச்சியா? உன் துயரத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா காட்டின் சட்டத்தை நீ மீறி இருக்க. இதுக்கு தண்டனை இருக்கு. ஷேர் சிங், ஒரு நிமிஷம். இவனை மன்னிச்சிடுங்க. எங்க காட்டுல இருக்கிற பல மிருகங்கள் கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா உங்களிடம் வந்து உதவி கேட்கவே இல்ல. அதுக்கு காரணம் அவங்களுக்கு நம்ம மேல பூரண நம்பிக்கை இல்லாததுதான். நம்பிக்கை இல்லாதப்போ வயிற்றை மிரப்ப அவங்க ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். நீ சொல்றது உண்மைதான் கழுத. என் ஆட்சியில் மிருகங்கள் என்னிடம் தங்கள் கஷ்டங்களை சொல்லாம இருக்காங்கன்னா அது ஒரு ராஜாவுக்கு வெக்கப்பட வேண்டிய விஷயம். பில்லு, திருட்டு தவறுதான். ஆனா இந்த தடவை நான் உன்னை மன்னிக்கிறேன். அடுத்த தடவை இதை செய்யாத. உன் குடும்பத்துக்கு தேவையான உணவு ரேஷன் குகையிலிருந்து உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். இப்படி ஒரு சின்ன புத்திசாலித்தனத்தாலும் ஒரு நல்ல மனசாலும் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சு.